அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில நான் முதல்ல எழுந்து வந்ததும் பார்த்தது இந்த கண்ணுக்குட்டியை தான். கண்ணுக்குட்டி ஸ்மான் சவுண்டு போடும்போது தான் கதவே திறந்தேன். பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு முதல்ல நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் நல்லா உட்காந்துருந்தது. ஸோ நீ கிருத்திகையும் கூட, அதனால பார்த்தீங்கன்னா 2 பேரோட தரிசனமும் கிடைச்சது. அதுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கு எல்லா அம்பாலையும் அழைச்சி நான் பூஜை பண்ணியிருந்தேன். அதோடைய வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஆடி கடைசி வெள்ளி அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோமோ, நான் வருஷம் வருஷம் எப்படி செய்வனோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நர்த்தனம் ஆடுற கிருஷ்ணன், வெண்ணெய் சாப்பிட்ற கிருஷ்ணன், மூஞ்சல்ல இருக்க கிருஷ்ணன், ராதையோட இருக்க கிருஷ்ணன், தவளும் கிருஷ்ணன், இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மனையில அமர்த்திட்டு இந்த அரியணையில மட்டும் பார்த்தீங்கன்னா தவழ்ற கிருஷ்ணன் வெண்கலத்துல இருப்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மனையில அமர்த்துவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் நம்ம குத்து விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால சின்ன குத்து விளக்கு ஏற்றிருந்தேன். ஸோ தாமரை மலர் கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு தாமரை மலர் அந்த டெக்கரேஷனுக்காக வச்சிருந்தேன். யோகியும் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ நான் வீடு க்ளீன் பண்ணிட்டேன். யோகி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவனே நான் மேக்கப் போட்டுக்கிறேன், கிருஷ்ணர் வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுக்காக நான் புதுசாக எதுவுமே வாங்கலை. தோடு மட்டும் டேமேஜ் ஆகிருந்துச்சு, பட்டன் தோடு இல்லை, அது மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அதை நான் ஏற்கனவே காலையில் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ புல்லாங்குழலும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்துச்சு, அதனால அதையும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அந்த நல்ல நாள் தொடங்கியாச்சு. காலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா இது மாலையில தான் அந்த பூஜையை நம்ம பண்ணணும், காலை நேரத்தில் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அந்தி சாஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அவர் அவதரிச்சாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கே பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னாலே சாயங்கால நேரத்துலாம் கேக் வெட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அதாவது நம்ம எல்லா வீட்லையும் இருக்கிற ஒரு குழந்தை யாருன்னு கேட்டால் கிருஷ்ணர் தான். ஸோ அந்த கிருஷ்ண பகவானுக்கு நம்ம அந்த நேரத்தில் வழிபாடு செய்யறதுங்கிறது அவருக்கும் சந்தோஷமா இருக்கும், நமக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சனிக்கிழமையோட வருது, லீவு நாளில் வருதுங்கிறனால நம்ம பொறுமையாகவே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்ம வீடையும் சுத்தப்படுத்தி பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணுறதுக்கும் பூஜை ரூம் ரெடி பண்ணுறதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி தொடங்குது. துளசி, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்சணங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பெருசாலாம் வாங்கலை, 185 ரூபாய்க்கு எல்லா ஸ்நாக்ஸுமே வந்துருச்சு, நல்லாவும் இருந்தது. இவர் தான் பார்த்தீங்கன்னா தவழ்ற கிருஷ்ணன். இவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் குழந்தை மழலை செல்வமும் குழந்தை செல்வம் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி துளசி அம்மாவுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கு ஏற்றிருந்தேன். நிலைவாசல்லாம் மஞ்சள் தடவி கோலம்லாம் போட்டு நல்லபடியாக ரெடி பண்ணியாச்சு விளக்கு ஏற்றுறதுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா மதியம் எல்லாமே நான் ஈவினிங் போல் 4 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பாதம் வரையணும். எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் அதை அரைச்சி அந்த மாவுல தான் பார்த்தீங்கன்னா நான் போடுவேன். இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தான், ஆனால் நான் தண்ணியில் கலக்காமல் அப்படியே அச்சு வச்சு நான் போட்டுட்டேன். இந்த பாதமோட அச்சு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பாதத்துக்கும் ஒத்து வருது, மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கும் ஒத்து வருது. அதனால இந்த தடவை இந்த பாதத்தை அழகா நம்ம போடுவோம் மஞ்சள் தடவி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால இந்த தடவை இப்படி ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த பாதம் சின்னதா அழகா குட்டி கிருஷ்ணர் நமக்கு உள்ள வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் பொட்டு வச்சுட்டு இருந்தேன் பாதங்களுக்கெல்லாம். அப்புறம் யோகியும் பார்த்தீங்கன்னா நானும் பொட்டு வைக்கிறேமா அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட ஸ்பெஷலே. மற்ற நேரத்தில் கூட பிள்ளைங்க எதுவும் வேலை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது அவங்களுக்காக கொண்டாடுற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அவங்களும் சந்தோஷமா எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கினாதான் நம்ம வீட்டில் என்னென்ன பூஜைகள் நடக்குது, என்னென்ன பழக்க வழக்கம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும். இந்த வருஷம்தான் இப்படி நான் பாதம் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாம்பாளத்தில் அந்த பச்சரிசி மாவை கலந்து கையில் போட்டு அதுக்கப்புறம் தான் விரல்லாம் போடுவேன். இந்த முறை எனக்கு இப்படி போகணும்னு ஆசையாக இருந்துச்சு, அழகாக வரணும் அப்படின்ட்டு பாதம் குட்டி குட்டி பாதமாக போட்டிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு பூவோட இதில் வைப்பேன். இது மாதிரி தான் நான் எப்போவுமே செய்வேன். ஸோ இந்த வருஷமும் நான் பார்த்தீங்கன்னா பாதம் மட்டும் அச்சில் வார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் பாதத்தை பூஜை ரூம் வரைக்கும் கொண்டு போயிட்டேன். அதாவது வெளியே படிக்கட்டில் இருந்து
நமக்கு பூஜை ரூம் வரைக்குமே வந்து வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோகிக்கே ஒரு 5:30 மணி போல் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டேன். பெருசாக ஒன்றும் பண்ணலை, பவுடர் போட்டு மட்டும் தான் நான் வச்சேன். மற்றபடி எல்லாமே வந்து அவனே செஞ்சுக்கிட்டான். இந்த பாசி மட்டும் வந்து என்ன போகணுங்கிற மட்டும் எடுத்து கொடுத்தேன், அவனே வந்து போட்டுக்கிட்டான். தோடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது அப்படின்னு. நான் தோடு போடும்போது ரொம்ப சிரிப்பாகவே இருந்தது அவனுக்கு. காது குத்துற மாதிரி இருக்குது, காது குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து நெத்தியில் வந்து அந்த பொட்டு வைக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை நேத்திலேருந்து. அதனால வந்து அந்த சாந்து போட்டு வாங்கிட்டு வாங்கன்னா நான் வந்து சொன்னேன், விபூதி குங்குமத்திலேயே இன்னைக்கு வச்சுக்கலாம், அந்த தடவை செந்தூரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அதில் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக வந்து சமத்து குட்டியாட்டம் இந்த வருஷம் வந்து நல்ல எந்த தொல்லையும் பண்ணாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டுக்கிட்டான். அவனுக்கு என்னமோ தெரியல, இந்த வருஷம் ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் போல இருக்குது. இது வந்து நேற்று மங்கல்ல வந்து ஆடி 28க்கு நான் வந்து சாமிக்கு புடவை எடுக்க போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸும் தோடும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 360 ரூபா சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது மாதிரி போகணுன்னு ஆசை. ஆனால் தங்கத்தில் நம்ம இது மாதிரிலாம் வாங்க முடியாது. ஸ்டோன் வச்சதெல்லாம் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் வாங்க முடியாது. ஏன்னா நம்ம அடகு வைக்கிறதுக்காகவே எமர்ஜென்சிக்காக தான் நம்ம தங்கமே வந்து சேர்க்குறோம். இந்த மாதிரி கல் வச்ச நகையெல்லாம் வாங்கினோம்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வைக்க முடியாது. நமக்கு வந்து அவ்வளோவா அமௌண்ட் கிடைக்காது எமர்ஜென்சிக்கு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி கவரிங்கில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கவரிங்கில் இந்த மாதிரி நெக்லஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால சௌரி முடியெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிருஷ்ணனோட அம்மா இல்லையா, அதனால நானும் கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆலங்கரைச்சி குட்டி கிருஷ்ணரையும் எங்கள் வீட்டு கிருஷ்ணரையும் வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சாச்சு. ரொம்ப எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே சிரிப்பாக இருந்தது. யோகி கூட சொன்னான், முகம் ஃபுல்லாக சிரிப்பாக இருக்குது அப்படின்னு. அது என்னமோ தெரில, இந்த பூஜை பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்மைலி ஃபேஸாக தான் எனக்கு தோணுச்சு. எனக்கே அதை நான் உணர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பூவெல்லாம் தூவி அச்சதை போட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர சொல்லி யோகியை வந்து பூஜை ரூமுக்கு போக சொன்னேன். அவனும் வந்து நல்லபடியாக வந்து பாதத்தை மிதிக்காமல் அழகாக வந்து நடந்து போனான். நான் வந்து யோகி பிறந்தப்ப இவனோட பாதத்தை வச்சு தான் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சோம். இப்போ பாதம் கொஞ்சம் பெருசாயிருச்சு, ஆள் வந்து வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால் இந்த பாதத்தை வைக்க முடியாது அப்படிங்கிறனால தான் அதுக்கப்புறம் தான் வந்து வரைய ஆரம்பித்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணரை தவழும் கிருஷ்ணரை அந்த மனையில் வந்து அமர்த்தியாச்சு. எல்லாருமே வந்து நல்லா வேண்டிக்கோங்க. குழந்தை செல்வம் யாருக்கெல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ, அது வந்து 2வது குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லை முதல் குழந்தையா இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் வந்து இல்லை ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை பெண் குழந்தை தான் வேணும்னு சரி, குழந்தை செல்வம் அப்படின்னாலே நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். கிருஷ்ணர் கண்டிப்பாக வந்து அவரே கிருஷ்ணராவோ இல்லை ராதையை கூட அமுச்சு வைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ளம் வாய்ந்த ஒரு பகவான் அவரு. ஸோ அந்த கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமை தான் பிடிக்கும். அவர் வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமை தான். அவருக்கு பிடிச்ச வெண்ணெய், பால், தயிர், அதுக்கப்புறம் நெய் இதெல்லாமே வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு இன்னைக்கு கடைசி ஆடியில் வர கிருத்திகை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லபடியாக அவருக்கும் வெற்றிலை தீபம்லாம் ஏற்றிட்டேன். நான் போன ஆடி கிருத்திகையிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் தொடங்கின வந்தப்பயே நான் வந்து நல்லா சிறப்பாக வந்து செஞ்சுட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகனுக்கு விட கொஞ்சம் கிருஷ்ணரை வந்து அதிகமாக கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வருஷத்துல ஒரு தடவை தான் வந்து கிருஷ்ண ஜெயந்திலாம் நம்ம கும்பிட்றோம் இல்லையா, அதனால ஸோ நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முருகருக்கும் வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்டு துளசி அம்மாவுக்கும் வந்து தீபம்லாம் ஏற்றி கற்பக விநாயகர் அருளோடையும் அந்த குலதெய்வத்தோடைய அருளோடையும் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பூஜை வந்து நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக நிறைவும் ஆச்சு. உங்களுக்கு என்னுடைய பூஜை வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஆடி மாதம் ஃபுல்லாக இருக்கிற வீடியோ எல்லாமே ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி நான் செஞ்ச மற்ற பூஜை வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். இந்த கிருஷ்ணரை பற்றின பெருமாளை பற்றின விஷயங்கள் எல்லாமே கிருஷ்ணருங்கிற பிளேலிஸ்ட்லையும் பெருமாள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை என்னுடைய மை ரொட்டீன் விலாக்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அதில் வந்து என்னோட ரொட்டீன் விலாகும் வந்து நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுவேன். ஆனால் மெயினாக நம்ம சேனலில் ஆன்மீகத்தில் நான் பூஜை பண்ணுற விஷயங்கள் தான் வந்து நிறைய சொல்லுவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஜோதி டிவிலையும் கிருஷ்ணருக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குட்டி கிருஷ்ணர் மாதிரியே அங்கேயும் வந்து காமிச்சாங்க, அபிஷேகம் பண்ணாங்க. கிருஷ்ணர் பாட்டெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தூப தீப ஆராதனை, சாம்பிராணி வாசம் எல்லாமே வந்து செஞ்சுட்டு நெய்வேத்தியமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சாச்சு. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா நாவல் பழம் கிடைச்சிச்சு. ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வருஷம் எனக்கு நாவல் பழம் வந்து கிடைச்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 185 ரூபாய்க்கு நமக்கு வந்து இவ்வளோ ஸ்நாக்ஸ் கொடுத்து நாவல் பழமும் கொடுக்குறாங்க, வெண்ணெயும் கிடைச்சிருச்சு.
ஸோ வந்து எனக்கு எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப திருப்தியாக வந்து ஆடி மாதம் முழுவதும் எல்லா பூஜையும் வந்து நிறைவாக வந்து செஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாளைக்கு ஆவணி 1 பிறக்க போகுது. ரொம்ப ரொம்ப விநாயகர் சதுர்த்தியோட பெரிய விசேஷமாக தான் வருது. அமாவாசைக்கு அப்புறம் ரொம்ப வந்து சந்தோஷமாக நம்ம அவரையும் வந்து வரவேற்று இதே மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். இந்த வருஷம் நான் வந்து கிருஷ்ணர்கிட்ட என்ன வேண்டினேன் அப்படின்னா, அடுத்த வருஷமும் நீங்கள் உங்கள் பாதத்தை வந்து எங்கள் வீட்டில் வைக்கணும், எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், என் குழந்தைய நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் அந்த வேண்டுதல், வேற எதுவுமே இல்லை. நல்லபடியாக வந்து கிருஷ்ணர் பகவான் எங்கள் வீட்டில் வந்து அவர் நல்லபடியாக காட்சி கொடுத்தாரு. மனசார வந்து ரொம்ப முழுமையாக சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோகியை வந்து வெண்ணெய் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வெண்ணெய் வந்து வருஷம் வருஷம் சாப்பிட்றதுக்காகவே அந்த கிருஷ்ணர் வேஷம் போகணும்னு நினைப்பான். இந்த வருஷமும் வந்து வெண்ணெயை வந்து நான் ஒளிய வச்சுருந்தேன். அந்த பானையில் மேலே வந்து கட்டி வச்சுருந்தேன். அதை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் நேரம் தேட விட்டோம். அப்போ தானே கிருஷ்ணர் வந்து பண்ணுற அந்த சேட்டை வந்து நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறனால அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். மேலே வந்து இந்த நர்த்தனம் ஆடுற கிருஷ்ணருக்கு மேலே ஒரு பானை வந்து இருந்தது. அதில் வந்து வெண்ணெயை வந்து நான் வச்சுருந்தேன். அதை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எடுத்து வெண்ணெயும் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த கிருஷ்ணரே வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி நம்ம வீட்டு குழந்தைங்க மட்டும் இல்லை, நீங்கள் வெளியில் இருக்க பக்கத்து வீட்டு குழந்தைங்க, உங்களுக்கு வந்து குழந்தைக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் நீங்கள் கூப்பிட்டு அந்த வெண்ணெய் கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. கிருஷ்ண பகவானும் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சாப்பிடுவாரு அப்படிங்கிறது தான் ஐதீகம். ரொம்ப வந்து எனக்கு நிறைவாக மனசுக்கு நிறைவாக இருந்தது. நான் வந்து வீட்டில் இருந்ததில் நெய்வேத்தியம் வந்து பால் பாயசம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்துல செஞ்ச உருண்டை வந்து வாங்கியிருந்தோம். அதையும் வந்து வச்சோம். ஹெல்த்தி ஸ்நாக்ஸு எல்லாமே ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதில் எக்ஸ்ட்ரா ஜெல்லியும் ஜீரக மிட்டாயும் தான் வச்சுருந்தாங்க, குழந்தைங்களுக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி எல்லாமே ஹெல்த்தி தான். அப்புறம் யோகி வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு கிருஷ்ணரே வந்து கிருஷ்ணருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக ஆரத்தி காமிச்சு இந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சு நல்லபடியாக என் குழந்தை எனக்கு வந்து கிருஷ்ணர் மூலமாக எனக்கு ஆசீர்வாதம் வந்து கிடைச்சிது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டு குழந்தைக்கு நீங்கள் எந்த மாதிரி வேஷம் போட்டிங்க, ராதைக்கு போட்டிங்களா இல்லை வந்து கிருஷ்ணருக்கு போட்டிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நாளைக்கும் ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.